என் அன்பிற்குரியவர்களே, கவலைப்படாதீர்கள். இன்று நமக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து கிருபை இரக்கம் கிடைப்பதற்கு காரணம் நாம் திக்கற்றவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு தெரியாமலேயே நம்முடைய நெற்றியில் எழுதி வைத்திருக்கிறார், இவன் திக்கற்றவன். ஆகவே இரக்கங்களின் முடிகளை தரித்திருக்கிறேன். அப்படி அவர் நம் மீது அன்பு பாராட்டுவதற்கு வேறொரு காரணமும் உண்டு. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பாருங்கள். அவருடைய தலையில் கிருபை என்னும் முடியல்ல, ராஜ முடியல்ல, முள் கிரீடம், முள் முடி தரித்து புலம்பி அழுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? புலம்பி அழுதார். அவருக்கு தெரியும், தனிமையாக திக்கற்றவனாக சிலுவையில் தொங்குவது எப்படி இருக்கும் என்று. வாசிப்போமா? சங்கீதம் 69, 19, 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 69, 19, 20. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கும் காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என்னை தேற்ற யாரும் இல்லை. சிலுவையில் அனாதை போல தொங்கிய சிலுவை நாதரை ஆற்றி தேற்ற யாரும் இல்லை. ஆகவே இன்று நீங்கள் அழும் பொழுது அது அவருக்கு தெரியும். எனக்கு இந்த நோய் எதற்கு, எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் புலம்பும் பொழுது அவர் அதை அறிவார். அவரும் மனம் இறங்குவார். முடிவில்லாத இரக்கம் உங்கள் பக்கத்திலே பாய்ந்து வரும். இன்று இரவு அவருடைய இரக்கங்கள் உங்களிடமாய் பாய்ந்து வரும். உங்கள் கண்ணீரை துடைக்கும், உங்களுக்கு விடுதலை அருளி செய்யும். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஏசாயா 66:13 வாக்கு கொடுத்திருக்கிறார்.